உலகத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னா உள்ள போய் நம்ம எங்கேயாவது சிக்கி விடுவோம். புதிய ஏற்பாட்டுல நமக்கு அழகா செய்தி இருக்கு. எப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒரு குடும்பம் எங்க போய் சிக்கி கொள்ளுது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சிக்கி கொள்றாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பையாக. இரவும் பகலும் நம்ம வேதத்தை தியானித்தால் கண்டிப்பா குடும்பம் ஆசிரியக்கணும். அப்ப இணைந்திருக்கிற பிள்ளைகள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது? ஒரு சின்ன கேள்வி, எப்பொழுது? எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்பொழுது. கையில எப்போதுமே பைபிள் எடுத்து வாசிங்க. குடும்ப ஆசிரியப்படும். ஒருவேளை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க இதயத்துக்குள்ளே, உங்க குடும்பத்திலே நீ ஒரு நபரா மட்டும் இருக்கலாம். ஆனாலும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனத்தின் மூலியமாக உங்களோட திட்டமா பேசுவார். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்குமானால் கண்டிப்பா கர்த்தர் நம்ம எதை செய்தாலும் அந்த எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஒரு மனுஷன் புத்திமானா எப்பம்பா இருக்கிறான் அப்படின்னா, இரவு போலும் வேதத்தை தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பிச்சாச்சுனாலே அவன் புத்திமான். ஹல்லேலூயா.